வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். என்னாகமம் 22ஆம் அதிகாரத்தில் ஒரு ராஜாவும் மிக அதிகமாக பிரபலமாயிருந்த நிமித்தம் பார்க்கின்ற ஒரு மந்திரவாதியும் கூட்டு சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்கும் பின்பு அவர்களை தோற்கடிப்பதற்கும் முயற்சி செய்ததை குறித்து நாம் வாசிக்கின்றோம். இந்த சம்பவத்தில் நடைபெற்ற ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், ஆண்டவர் அவர்கள் 2 பேருக்கும் மத்தியில் வந்து எல்லா காரியங்களையும் தலைகளாய் மாற்றினார் என்பதுதான். முதலாவதாக இந்த சம்பவத்தில் மோவாபிய ராஜா பயந்து போகின்றான். இஸ்ரவேல் ஜனங்கள் எமோரிய ராஜாக்களுக்கு செய்ததை அவன் கேள்விப்பட்டு பயப்படுகின்றான். அவனுக்கு தெரியாத காரியம் என்னவென்றால், இஸ்ரவேலர் அல்ல, தேவன்தான் அந்த ராஜாக்களை முறியடித்தார். ஆகவே இந்த மோவாபின் ராஜாவாகிய பாலாக் இஸ்ரவேல் ஜனங்களை கண்டு பயப்படுகின்றான். அவர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பது அவனை இன்னும் பயமுறுத்துகின்றது. அவர்களோடு யுத்தம் செய்ய முன்பதாக இந்த பாலாக் சில மந்திர தந்திரங்களை அவளுக்கு விரோதமாக செய்யலாம் என்று நினைக்கின்றான். ஆகவே இந்த இஸ்ரவேலை சபிப்பதற்காக மிகவும் பிரபலம் வாய்ந்த ஒரு மந்திரவாதியை அவன் அழைக்கின்றான். இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கும் சில சரித்திர குறிப்புகளை வைத்து பார்க்கும்போது, பீலையாம் என்பவன் அந்த காலத்தில் இருந்த மிக புகழ்வாய்ந்த மந்திரவாதியாகவும் நிமித்தம் பார்க்கிறவனாகவும் குறி சொல்லுகிறவனாகவும் இருந்தான் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் மோவாபின் ராஜாவாகிய பாலாக் பீலையாம் பற்றி சொன்னது இதுதான்: நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன் என்று அந்த ராஜா சொன்னான். ஆகவேதான் இந்த ராஜா பீலையாமை அழைத்து வரும்படியாக அவனுடைய அதிகாரிகளை அனுப்புகின்றான். அந்த அதிகாரிகள் வந்தபோது பீலையாம் ஏதோ இஸ்ரவேலின் கர்த்தரை நன்கு அறிந்தவன் போல நாடகம் ஆடுகின்றான். ஆண்டவரிடத்தில் முதலாவது நான் பேச வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லுகின்றான். ஆனால் ஆச்சரியமான திருப்பம் என்னவென்றால், ஆண்டவர் அவனை சந்திக்க வருகின்றார். நண்பர்களே, ஆண்டவர் யாரையும் எப்பொழுதும் பயன்படுத்த அவர் தீர்மானம் எடுக்க முடியும். ஆகவே தான் வேதத்தில் சில அந்நிய ராஜாக்களையும் சில சேனை தலைவர்களையும் ஏன் பீலையாம் போன்ற மக்களையும் ஆண்டவர் பயன்படுத்தினார். ஆண்டவரை பொறுத்தவரை அவருடைய திட்டங்கள் தான் அவருக்கு முக்கியம். அவருடைய திட்டங்களையும் தீர்மானங்களையும் எப்படி வேண்டுமானாலும் நிறைவேற்ற அவர் சித்தம் கொள்ள முடியும். இந்த சம்பவத்தில் ஏமாற்றுக்காரனாகிய பீலையாமையும் கொடுமையான பாலாக்கையும் ஆண்டவர் எப்படி தம்முடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து, அவரே இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலை சபிக்கவோ அழிக்கவோ எந்த வல்லமை படைத்தவனாலும் கூடாது என்பதை ஆண்டவர் இங்கே காண்பிக்கின்றார். இந்த சம்பவத்தில் அடுத்தபடியாக பீலையாம் எவ்வளவு பெரிய ஏமாற்றுக்காரன் என்பதை நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். முதலாவதாக மோவாபின் ராஜாவினுடைய அதிகாரிகள் வந்தபோது அவர்களோடு போக மாட்டேன் என்று சொன்னான். ஆனால் அந்த ராஜா இன்னும் நல்ல கவர்ச்சிகரமான வாக்குறுதியோடு அனுப்பினான். 17ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறது போல, உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீர் சொல்வதையெல்லாம் செய்வேன், நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னான். அதாவது மிகுதியான பணத்தை நான் கொடுப்பேன் என்று இந்த பாலாக் பீலையாமுக்கு சொன்னான். இதை கேட்டபோது பீலையாம் ஆண்டவர் தன்னை போகக்கூடாது என்று சொன்னதை அவன் தெளிவாக புரிந்து வைத்திருந்தாலும், அந்த ராஜாவின் அதிகாரிகளிடத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுத்திருங்கள், நான் இன்னொரு முறை கர்த்தரிடம் விசாரித்து வருகிறேன் என்று அவர்கள் உட்கார வைக்கின்றான். ஒருவேளை அவன் ஏற்கனவே தீர்மானம் எடுத்துவிட்டபடியினாலே
ஆண்டவர் நீ போகலாம் என்று சொல்லுகின்றார். ஆனால் பீலையாம் அந்த ராஜாவை சந்திக்க புறப்பட்டு போகும்போது தேவன் தம்முடைய கோபத்தை காண்பிக்கின்றார். அவனை கொல்லும்படியாக தம்முடைய தூதனை ஆண்டவர் அனுப்புகின்றார். ஆனால் பீலையாமினுடைய கழுதை அவனை காப்பாற்றுகின்றது. அந்த கழுதையால் எதிர்கொண்டு வருகின்ற தூதனை காண முடிந்தபடினாலே அது பீலையாமை காப்பாற்றும்படியாக வழி விலகி போகின்றது. அது மாத்திரமல்லாமல் அந்த கழுதை பீலையாமோடு பேசுகின்றது. நண்பர்களே, மறுபடியும் எப்படி ஆண்டவர் தம்முடைய நோக்கங்களுக்காக எவரையும் பயன்படுத்துவார் என்பதை பார்க்கின்றோம். ஒரு கழுதையால் பேச முடியாது, தூதர்களை கண்டுபிடிக்க முடியாது என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தேவன் இந்த கழுதையை உபயோகப்படுத்த சித்தமாயிருந்தபடினாலே இப்படியானது. தேவன் தம்முடைய நோக்கத்திற்காக சித்தத்திற்காக மாத்திரம்தான் எவரையும் பயன்படுத்துகிறார் என்பதை விசுவாசிகளாகிய நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் இதற்காக தேவன் பயன்படுத்தும் எவரையும் ஆண்டவர் அங்கீகரிக்கின்றார் என்ற அர்த்தம் அல்ல. இந்த சம்பவத்தில் நாம் வாசிக்கும் பீலையாமை பற்றி ஒன்று மாத்திரம் மிக தெளிவாக சொல்லலாம். அவன் எந்த விதத்திலும் சரியானவன் அல்ல. ராஜா தனக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருந்த பரிசு பொருளினால் அவன் பிடிக்கப்பட்டவனாயிருந்தான். தேவன் தான் என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவாக அறிந்திருந்தான். ஏனென்றால் இஸ்ரவேலை நீ சபிக்கக்கூடாது என்று ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக அவனுக்கு சொல்லியிருந்தார். ஆனால் இங்கேயோ ராஜாவிடத்திலே தன்னால் இஸ்ரவேலை சபிக்க முடியும் என்பது போல அவன் நாடகம் ஆடுகின்றதை நாம் பார்க்கின்றோம். 38ஆம் வசனத்தில் ஏதோ ஒரு பரிசுத்தவான் போல அவன் பேசினதையும் நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது பீலையாம் பாலாக்கை நோக்கி, இதோ உம்மிடத்திற்கு வந்தேன், ஆனாலும் ஏதாகிலும் சொல்லுகிறதற்கு என்னாலே ஆகுமோ? தேவன் என் வாயில் அளிக்கும் வார்த்தையே சொல்லுவேன் என்றான். அதாவது தேவனுக்கு கட்டுப்பட்டவனாக இருக்கின்றேன் என்று அவன் ராஜாவிடத்தில் சொல்லுகின்றான். ஆனாலும் அதற்கு அடுத்த வசனத்திலேயே இந்த பாலாக்கோடே போய் பலிகளை செலுத்துகின்றான். 41ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறது போல மறுநாளிலே மறுபடியும் அந்த ராஜாவோடு போய் பாகாலுடைய மேடைகளில் பலி செலுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். நண்பர்களே, இதுவரைக்கும் நாம் வாசித்த இந்த சம்பவத்தில் எப்படி 2 வல்லமை படைத்த மக்கள் ஒன்று சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க திட்டமிட்டார்கள் என்பதை நாம் பார்த்தோம். ஆனால் இந்த ஆரம்ப பகுதியிலே ஆண்டவர் எப்படியாக தம்முடைய ஜனங்களுக்காக இந்த 2 பேர் மத்தியில் குறுக்கிட்டார் என்பதையும் இந்த முதல் பகுதியில் நாம் பார்த்தோம். இந்த சம்பவம் அடுத்த அதிகாரத்தில் தொடரும்போது ஆண்டவர் பீலையாமை முழுமையாய் மேற்கொண்டு தாம் என்ன பேச வேண்டும் என்று சொன்னாரோ அதை பீலையாம் பேசும்படியாக வைத்தார் என்று நாம் பார்க்க போகின்றோம். நண்பர்களே, விசுவாசிகள் வல்லமையான எதிராளிகளையும் விரோதிகளையும் நோக்கி இருக்கும்போது அவர்கள் தனிமையானவர்கள் அல்ல. ஒருவேளை அவர்கள் காணாவிட்டாலும் தேவன் அவர்களுக்காக தலையிடுகின்றார், குறுக்கிடுகின்றார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இது ஏனென்றால் நம்முடைய தேவன் உடன்படிக்கையை காப்பாற்றுகின்ற தேவன். அவர் நிச்சயம் நம்மை பற்றி கரிசனை உள்ளவராயிருக்கின்றார். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.